இது ஒரு மாதிரியான ஃபீலிங். இது எப்படிப்பட்ட மனுஷனையும் ஆட்கொள்ளலாம். இப்படிப்பட்ட உணர்வு ஒருத்தனை முழுசா ஆட்கொள்ளும் போதுதான் அவன் யோசிக்கிற தன்மையை இழக்கிறான், அதோட முடிவெடுக்கும் தன்மையை இழக்கிறான். அதுக்கப்புறம் அவன் குற்றங்கள் கூடிய பாதையில நடக்கவும் ஆரம்பிக்கிறான். அதோட எல்லா எல்லைகளையும் அவன் மீறான். கோபம், வெறித்தனம், துரோகம், வேதனை இதெல்லாம் குற்றம் பண்றதுக்கான ஒரு காரணங்கள். நம்ம சொசைட்டில அமைதியா இருக்கிறவங்களை இன்னமும் அமைதிப்படுத்துவாங்க, முக்கியமா அதுவும் பெண்களை. நம்ம நாட்டுல பெரும்பாலான பகுதிகள்ல இன்னைக்கு சின்ன சின்ன விஷயங்களுக்காக பெண்மணிகள் தன்னோட அப்பாவையோ கணவரையோ நம்ப வேண்டியது இருக்கு. அதனால அவங்கள பலகீனமா பாக்குறாங்க. பெண்கள் மேல நடக்கிற குற்றங்களுக்கு முக்கியமான காரணம் இதுவாதான் சொல்றாங்க. ஆனா சுதந்திரமா செயல்படக்கூடிய பெண்மணிகள் குற்றத்துக்கு ஆளாகும் போது அதுக்காக காரணங்கள் கண்டுபிடிக்கிறது கஷ்டமா இருக்கு. வணக்கம், நான் திவ்யாங்கா திரிபாட்டி தஹியா, கிரைம் பேட்ரோல் விமன் அகெயின்ஸ்ட் கிரைம். இந்த நிகழ்ச்சிக்கு உங்க எல்லாரையும் வரவேற்கிறேன். இன்னைக்கு இந்த மல்யுத்த போட்டி சோனலுக்கும் மேகாக்கும் நடுவுல நடக்க போகுது. மேகா மேகா இப்போ இந்த மல்யுத்த போட்டி எவ்வளவு சுவாரஸ்யமா இருக்க போகுதுன்னு பார்க்கலாம். பிரமாதம் மேகா, கவனத்தை சிதற விடாத. நீ பொடி பின்னாடி இருந்து சோனல் 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 அட்டாக். அட அட்டாக் பண்ணு. பின்னாடி பின்னாடி பாரு, பின்னாடி பாரு. சோனல் அவ மூமெண்ட் நல்லா கவனி. டிஃபன் பண்ணாத அவளை அட்டாக் பண்ணு, புரியுதா? கம் ஆன், போ போ. சபாஷ் சிங்கமே. இன்றைய போட்டியோட வெற்றியாளர் மேகா. கையை தட்டுங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சாரி கோச். அந்த மெடல் என் கழுத்துல இருந்திருக்கணும். அந்த மேகாவுக்கு ஃப்ரீயா கோச்சிங் கொடுத்ததே நான் தான். நீ என்ன பண்ணிக்கிட்டு இருந்த? உன்னாலெல்லாம் இவ்வளவு தோக்கடிக்க முடியாது. வீட்டுக்கு போய் வேலையை பாரு. என்னமா அசுத்ரா, மேகா மாதிரிலாம் உன்னால எதுவும் பண்ண முடியாது. இன்னொரு விஷயம், இப்படியே விளையாடிட்டு இருந்தது வை, மேகாவை தோக்கடிக்கவும் முடியாது, ஸ்டேட்லயும் விளையாட முடியாது. மேகா, நீ பெரிய பயில்வான் தான். நேஷனல் லெவல்ல விளையாட போற. நம்ம ஸ்டேட்டுக்கு பெருமையை சேர்க்கணும். வாங்கிக்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க் யூ. வேற என்ன தேவைப்பட்டாலும் நேரா என்கிட்ட வா. சரிங்க. இன்னைக்கு நான் இந்த நிலைமையில இருக்கேன்னா எங்க அப்பா தான் காரணம். நான் ஒலிம்பிக்ஸ்ல விளையாட ஆசைப்படுறேன். நாட்டுக்காக கோல்டு மெடல் வாங்க ஆசைப்படுறேன். மேகா, நீ இந்த வயசுல இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கல, நீ எல்லா பெண்களுக்கும் ஒரு எடுத்துக்காட்டா இருக்க. இன்னைக்கு எல்லா பெண்களுமே தைரியமா சாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. உன்னோட திறமையை பார்த்து நானே உனக்கு ஃபேன் ஆயிட்டேன். தேங்க் யூ. அம்மாடி நேகா, 1000 ரூபாய்க்கு மேலே ஒரு பைசா கிடைக்காதுமா. இங்கே பாரு, கோர்ட்டுக்கு போனால் ஒரு பிரயோஜனமும் இல்லை. உன் உடம்புல தான் சேறு படும். அது இல்லை, சேருக்கு பயந்துருந்தா பயில்வான் ஆயிருக்க மாட்டேன்ல. அதான் மைதானத்தில் இறங்கியாச்சுல, ஜெயிச்சுட்டு தான் திரும்ப வருவேன். அதோட இந்த மெடலை பற்றி சொல்லணும்னா பரவாயில்ல அங்கிள், ஆனால் குறைவான விலையில விற்க முடியாது. வேற ஏதாவது பண்ணிக்கிறேன். வணக்கம். சரிம்மா. மற்றவங்க விஷயத்துல தலையிடாதுன்னு நான் பல வாட்டி உங்ககிட்ட சொல்லியாச்சு. நீ தேவையில்லாம அவங்ககிட்ட சண்டை போடுற, அதுவும் முக்கியமா பங்கச்சிக்கிட்ட. அந்த பொறுக்கிங்க பண்றதை வாய முட்டு தாங்கிக்கணுமா? பங்கஜ் இன்னைக்கு சரி பண்ணிட்டேன். வேற யாராவது வாலாட்டி இருந்தாலும் அவங்களையும் அடக்கியிருப்பேன் தனியா. சொல்றத கேளுமா. உன்னை நினைச்சாதான் கவலையா இருக்கு. நாளைக்கு உனக்கு ஏதாவது ஆச்சுன்னா? அப்பா நான் உங்களோட பாகுபலி. யாராவது கைய வைக்கட்டும்,
கையை உடைக்கலனா என் பேர் மேகா கிடையாது. எனக்கு ஒன்றும் ஆகாது, கவலைப்படாதீங்க. மேகாவை கொலை மட்டும் பண்ணல, அவளை ரேப் பண்ணி தான் கொலை பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவ வலது கையும் வெட்டி இருக்காங்க. போலீஸுக்கு இன்னும் அந்த ஒரு கை கிடைக்கவே இல்ல. இவ்வளவு பெரிய விஷயம் நடந்தும் போலீஸ் இது வரைக்கும் எந்த ஆக்ஷனும் எடுக்கல. மீடியாக்காரங்க இந்த நியூஸை பப்ளிஷ் பண்ண கூட பயப்படுறாங்க. ஏன்னா இந்த கொலைக்கும் தீனா சௌத்ரிக்கும் நிச்சயமா கனெக்ஷன் இருக்கு. மேகா இவரை பத்தி போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கா. கவர்மெண்ட் கிட்ட நாங்க அப்பீல் பண்றோம். மேகா மர்டர் கேஸ்ல எந்த ஒரு தப்பும் நடக்க கூடாது. யாருக்கும் பயந்துகிட்டு போலீஸ் ஒர்க் பண்ண கூடாது. இந்த பொண்ணு ரித்திகாவுக்கு புரிய வைங்க. முதல்ல மேகா மேல நம்பிக்கையை வச்சு ஏமாந்துட்டோம். சொல்லுங்க, இப்போ உங்களுக்காக என்ன செய்யணும்? நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? இதெல்லாம் பண்ண நான் சந்தோஷப்படுவேன்னா? ஸ்டேட்டுக்காக சிபாரிசு பண்ணுவேன்னு நினைச்சிட்டு இருக்கியா? துப்பட்டாவை எடுத்துட்டு போடி, திரும்ப ஆஃபீஸ்க்கெல்லாம் வராத. அப்படி இல்லைன்னா இப்படி சட்டத்தில் என்ன மாட்டி விட்டுட்டா. சில்மிஷம் பண்ணேன்னு பொய் குற்றத்தை சுமத்தினா. அப்புறம் என்ன, நியூஸாக வெளியே வந்துருச்சு. ஒரு தலைவர் மேலே கேஸ் வந்துருச்சுன்னா மீடியாவுக்கு விருந்து. அது மட்டும் இல்லை, அவளை நான் தான் கொலை பண்ணேன்னு வேற சொல்கிறாங்க. நீங்கள் கவலைப்படாதீங்க, இன்வெஸ்டிகேஷன் நியூட்ரலாக தான் நடக்கும். நாங்கள் இந்த கேஸை சால்வ் பண்ணுறதுக்காக லக்னோவிலிருந்து ஒரு டீமை இறக்கியிருக்கோம். வர்மா, இந்த தீனாதாத்தோட ஜாதகம் எனக்கு வேணும். 1 வருஷத்துக்கு முன்னாடியே மொலஸ்டேஷன் கேஸும் ஃபைல் ஆயிருக்கு. அப்பவும் அவன் இதே கதையை தான் சொன்னான். யாரோ ஒரு பொண்ணு ஆஃபர் பண்ணாங்களா, அதை இவன் மறுத்தானா. அப்புறம் இந்த விக்டிம் மேகா, இவளோட பேக்ரவுண்ட் என்னன்னு செக் பண்ணுங்க. யாரை பார்த்தா, எப்படி பார்த்தா எல்லாம். யாராவது ஃப்ரெண்ட், பாய் ஃப்ரெண்ட், இல்லைனா ஒன் சைட் லவர் கூட. எல்லா ரிப்போர்ட்டும் வேணும், சீக்கிரமாவே வேணும். சார், ரிப்போர்ட்டர் ரித்திகா கிட்ட இன்ஃபர்மேஷன் இருக்கு. அவளை நியூஸ் சேனல்ல இருந்தே தூக்கிட்டாங்க. மேகாவை பத்தி அவ தான் எக்கச்சக்கமா நிறைய ரிப்போர்ட்ஸ் கொடுத்தா அவளோட சேனல்ல. நம்ம ரித்திகா கிட்டே பேசி பார்க்கலாம். ஏன்னா இவங்களோட ஆட்கள்லாம் நம்மளோட ஆட்களை விட ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. தீனாநாத் ஹெல்ப் பண்றேன்னு எங்களுக்கு வாக்கு கொடுத்தாரு. ஆனா எப்போ மேகா அவரை மீட் பண்ண போனாலும் நீங்க சப்போர்ட் பண்ணுவேன்னு வாக்கு கொடுத்தீங்க. நான் வாக்கு கொடுத்திருந்தேன். அதனால தானே நான் உன்னை கூப்பிட்டேன். தரம் சார், அமைதியா இருங்க. உங்க நிலைமை எங்களுக்கு நல்லா புரியுது. ஆனா இன்வெஸ்டிகேஷன் நடத்தணும்னா எங்களுக்கும் நிறைய இன்ஃபர்மேஷன் தேவைப்படும். சரி, மேகாவுக்கு வேற யார் கூடயாச்சும் பகை ஏதாவது இருந்ததா? எந்த எதிரியும் கிடையாது. என்னோட பொண்ணு அந்த தலைவர் தான் கொன்னாரு. சரி, என்கிட்ட ஒரு விஷயம் சொல்லுங்க. நீங்க மேகாவை கோச்சிங்காக ஹனுமன் கிட்ட கூட்டிட்டு போனீங்களா? கிட்டத்தட்ட 150 பயில்வானுங்க இங்க ட்ரைனிங் எடுக்கிறாங்க. அதுல 55 பேர் பெண்கள். 55ல மேகாவை தோக்கடிக்க யாருமே கிடையாதா என்ன? சார், மல்யுத்தங்கிறது ஒரு விளையாட்டு. வெற்றி தோல்வி இருக்கத்தான் செய்யும். இதை யாரும் பர்சனலா எடுத்துக்க மாட்டோம். உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லட்டுமா? மேகா எந்த அளவுக்கு நல்ல பிளேயரோ அதே அளவுக்கு கேரக்டர்ல கையில எப்படி அடிபட்டுச்சு? இது சார், வேண்டாம்னா நீங்க எங்களை நம்ப வேண்டாம். போய் ஊர்லயே கேட்டுக்கோங்க. அவங்களும் இதைத்தான் சொல்லுவாங்க. மேகா பல பசங்க கூட பழகிட்டு வந்தா. சார், அவ எங்க வேணாலும் ஆரம்பிச்சிருவா. ஒத்துக்க சொல்லுவா, ஒத்துக்கலன்னா அங்கேயே சண்டை போட ஆரம்பிச்சிருவா. நீங்களே பாருங்க, தெய்வம் மாதிரி ஒரு நபர் மேல வீண் பழிய சுமத்தி இருக்கா. தலைவர் உன்னோட பேரை ஸ்டேட் காம்படிஷனுக்கு அனுப்பியிருக்காரா? ஆமா சார், பட் இதுக்கும் மேகாவுடைய மர்டர் கேஸ்க்கும் என்ன சம்பந்தம்? என்கிட்ட திறமை இருக்கு, அதனால என் பேர் போயிருக்கு. இங்க விசாரணை நடத்தி நீங்க உங்க டைமை வேஸ்ட் பண்றீங்க. ஏதோ பசங்களுடைய மேட்டரால தான் அவ இறந்து போயிருக்கா. பல பேர் கூட சுத்துவா. எவனோ ஒருத்தன் சம்பவம் பண்ணியிருக்கான். மேகா, எங்க போற? நான் வீட்டுக்கு போறேன். சரி வா, நான் டிராப் பண்ணிடுறேன். அட இல்ல அஜேஷ், நான் நடந்தே போய்க்கிறேன். அட உக்காருடா, உன்னை கடத்திட்டுலாம் போக மாட்டேன். தைரியமா உட்காரு. வர்மா இறக்கமே இல்லாம தான் மேகாவை கொலை பண்ணியிருக்காங்க. அதை பார்க்கும்போது கில்லர் கோவத்துல இருக்கிறது தெரியுது. ஆனா இந்த விஷயத்தால சோனா தான் லாபம் அடைஞ்சிருக்கா. ஸ்டேட் காம்படிஷனுக்கு அவளோட பேர் போயிருக்கு. சோனல் சாம்பியன்ஷிப் ஜெயிச்சுட்டா. அதனால சோனல், ஹனுமன் 2 பேருக்குமே லாபம் தான். இந்த ஹனுமந்தன் சோனல், இவங்க 2 பேரோட ஜாதகத்தையும் எடு.
இந்த தலைவரோட சிடிஆர் எடுக்கிறதுக்கு பெர்மிஷனை கேளு. எனக்கு தெரிஞ்சு இந்த தலைவருக்கு ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்கு. ஃபுல் கனெக்ஷன் இருக்கு சார். அவன் போட்ட சூப்பரான பிளான் இது. போன்ல என்ன மிரட்டிட்டு இருக்க? தைரியம் இருந்தா முன்னாடி வா. சார் நான் இப்பதான் அவனை எதிர்த்து நின்னேன். உடனே என்ன வேலையில இருந்து தூக்கிட்டா. சார் நான் ஒரு இண்டிபெண்டன்ட் ஜேர்னலிஸ்ட். என்கிட்ட பிரஸோட பவர் இருக்கு. அப்பவும் என்ன தாக்க ட்ரை பண்ணியிருக்கான். சார் நல்லா யோசிச்சு பாருங்க, எனக்கே இந்த நிலைமைன்னா சாதாரண பொண்ணுங்களோட நிலைமை என்னன்னு. ரித்திகா மேடம் இங்க வேலையை பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். சார் நீங்க ரொம்ப அழகா பேசுறீங்க. அதே மாதிரி ஆக்ஷனும் எடுத்தா நல்லா இருக்கும் சார். நீங்க இன்வெஸ்டிகேஷனை சும்மா சுத்தி விட்டுக்கிட்டே இருக்கீங்க, ஆக்ஷனே எடுக்கல. இங்க பாருங்க, எதுவா இருந்தாலும் எங்களுக்கு எவிடன்ஸ் தேவை. ஆனா எதுவுமே எங்ககிட்ட இல்லையே. சார் உங்களை யார் தடுத்தாங்க? எவிடன்ஸை சேர்த்துருங்க. அதுக்காக தானே நீங்க வந்திருக்கீங்க. டாக்டர் குழந்தை நல்லா இருக்கா? ரொம்ப நல்லா இருக்குப்பா. கொஞ்சம் கோல்டு பிடிச்சிருக்கு, அதனால தான் ஜுரம் வந்திருக்கு. 3 நாள் மருந்துக்கு பிரிஸ்கிரிப்ஷன் எழுதி தரேன், கரெக்டா கொடுத்துருங்க. குழந்தைய கொடுங்க. இல்ல பரவாயில்ல. அண்ணா இந்த மருந்தை வாங்கிட்டு வந்துருங்க. நானும் அண்ணியும் வீட்டுக்கு போறோம். சரி. கொடுங்க அண்ணி, நான் தூக்கிக்கிறேன். வேண்டாம் வேண்டாம், வா, பரவாயில்ல. ஹாய் கைஸ், குட் மார்னிங். நான் இன்னைக்கு புது வீடியோ பண்ண ரெடி ஆயிட்டேன். லைக் அண்ட் கமெண்ட்ஸ் கண்டிப்பா வரணும். வீடியோ எப்படி இருந்தது நீங்க எல்லாரும் சொல்லுங்க, ஓகே? வைத்தியரே, இவதான் என் பொண்ணு மானசி. எப்ப பாரு வயிறு வலிக்குதுன்னு சொல்றா. கைய காட்டு. என்னன்னு தெரிஞ்சிச்சு. நான் ஒரு சூரணம் பண்ணி தரேன், அதை பாலில் கலந்து குடிச்சிரு. 15 நாளுக்கு அப்புறம் எப்படி இருக்குன்னு வந்து சொல்லு, சரியா? இந்த டாக்டருங்க கிட்ட டிகிரி தான் இருக்கு, ஆனா எல்லாரும் ஏமாத்துக்காரனுங்க. பணக்காரங்க கிட்ட பணம், ஏழைங்க கிட்ட ரத்தத்தை பிடுங்குவானுங்க. நான் காட்டுக்குள்ள போய் மூலிகை எல்லாம் கொண்டு வரேன், நிறைய பேரை குணப்படுத்தியிருக்கேன். இந்தா போ, நல்லதே நடக்கும். வரதட்சணை ஒரு பிரச்சனையே இல்லை. நாங்கள் முதல்லையே சொல்லியிருந்தோம். நான் என் பையனுடைய கல்யாணத்தை ஸ்டேட் சாம்பியன் கூட தான் நடத்துவேன். உங்கள் பொண்ணு கிராமத்து லெவலில் இருக்கா, நேகா கூட தோத்துட்டா. வரதட்சணை கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் ஸ்டேட் சாம்பியன்ஷிப் அது எங்கேருந்து கிடைக்கும்? மேகாவை தான் செலக்ட் பண்ணியிருக்காங்க. உன் பையன் அவளுக்கே கட்டி கொடுத்துருங்க. என்ன சுனில், நேத்து வரைக்கும் என்ன பிடிச்சிருந்தது, இன்னைக்கு மேகா பிடிச்சிருக்கா? ஆமாம், பிடிச்சிருக்குது தான். கண்டிப்பாக அந்த பொண்ணு உன்னை மாதிரி வாயாடியாலாம் இருக்க மாட்டா. வரேன் சார், பாபா போலாம். தலைவர் மேகா கேஸ்ல ஜெயிலுக்கு போயிட்டா என் ஸ்டேட் சாம்பியன்ஷிப் செலக்ஷன் அப்படியே நின்னுடும். அட நீ கவலைப்படாத. மர்டர் கேஸ்லலாம் தலைவர்கள் அடிக்கடி மாட்டுவாங்க. இந்த மாதிரி மாட்டும் போதுதான் சாதாரண தலைவர்கள் பாகுபலி தலைவராவாங்க. அதுக்கப்புறம் தான் பார்ட்டியில் அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸும் அதிகமாகும். அப்புறம் நீ எதுக்கும் கவலைப்படாத. உன்னோட கனவு நிச்சயம் நினைவாகும். ஸ்டேட்டோட சாம்பியனா நீ தான் வருவ. என்ன? வெறும் குத்திருக்காங்க தான் நினைச்சோம். அப்புறம் பிஎம்க்கு அப்புறம் தான் தெரிய வந்தது நேகாவோட கையை சேர்த்து ஆர்ட்டையும் எடுத்திருக்காங்க சார். இன்னொரு விஷயம் சார், நேகாவோட கையில மஞ்சள் குங்குமத்தோட அடையாளம் இருக்கு சார். ஒருவேளை அது கில்லர் உடம்புல இருந்திருக்கணும். தள்ளுமுள்ளு நடக்கும்போது மேகா நகத்துல ஒட்டி இருக்கணும். மேகாவோட ரைட் லெக், ரைட் ஹேண்ட் ரெண்டுமே ஸ்ட்ராங் பார்ட். மேகாவோட ஸ்ட்ரென்த்தை தாக்கி இருக்காங்க. யாரா வேணா இருக்கலாம், ஹனுமான், சோனல். அப்படி இல்லைன்னா இவ போட்டியில கலந்துக்கிறது பிடிக்காத ஒருத்தன் தான் சார். ஒருவேளை அந்த சஸ்பெக்ட் நம்ம லிஸ்ட்ல வந்திருக்க மாட்டான். ஒருவேளை கான்ட்ராக்ட் கில்லர் இல்ல வேற எவனாவது இருக்கலாம். அவங்க கூட இந்த மர்டரை பண்ணிருக்கலாம் இல்லையா? வர்மா, எனக்கு ஒரு விஷயம் தெரியணும். இதுக்கு முன்னாடி பாடி பார்ட்ஸ் எல்லாம் மிஸ் ஆன மாதிரி ஏதாச்சும் கேஸ் வந்திருக்கான்னு போய் பாரு. ஃபாரன்சிக் ரிப்போர்ட் வந்த உடனே மேகாவோட கேஸ வேற ஒரு கோணத்துல பார்க்க ஆரம்பிச்சாங்க. மேகாவை கொலை மட்டும் பண்ணல, அதோட அவ உடம்ப மிருகத்தனமா கொடூரமா தாக்கி இருக்காங்க. இந்த கொடூரமான செயல்களை செஞ்சது யாரு? ரிப்போர்ட்டர் ரித்திகாவை தாக்கினது யாரு? இந்த 2 கேஸும் ஒண்ணுக்கு ஒண்ணு சம்பந்தப்பட்டதா? என்னப்பா இன்னும் டீ குடிச்சிட்டா இருக்கீங்க? வாங்க பிராக்டிஸ்க்கு போலாம். இப்போதானே காலேஜ்ல இருந்து வந்த. இல்ல வாங்க. ஸ்டேட் சாம்பியன்ஷிப்க்கு இன்னும் 55 நாள் தான் இருக்கு. உழைக்கணும், சாம்பியன்ஷிப், அதுக்கப்புறம் தான் ரெஸ்ட். டீ குடிச்சிர. அட விடுங்க, நான் வழியில வாங்கி கொடுக்கறேன். அட இருமா, தான போட்டுருக்க. இரு ஷூ போட்டுக்க. அட நீங்க ஓட வேண்டாம், கோச் மாதிரி அங்க நில்லுங்க, நான் பாத்துக்கறேன்.
அண்ணா நான் ஆஃபீஸ் கிளம்புறேன். மதியானம் கோமலுக்கு மருந்து கொடுத்துருங்க. அப்புறம் யூபிஎஸ்சி ஃபார்மும் வந்திருக்கான், அதையும் நீ வாங்கிடு. தெரியும்ண்ணா, என்கிட்ட பணம் இருக்கு, நான் வாங்கிக்கிறேன். சார் அவ ஒரு சரியான சண்டைக்கார பொண்ணு. எல்லாருக்கிட்டே சண்டை போடுவா, யோசிக்கவே மாட்டா. போன மாசம் சாராய கடையில் கூட சண்டை போட்டா. அவங்கள ஒரு வழி பண்ணிட்டா, பிஸ்னஸையும் கெடுத்துட்டா. அது மட்டும் இல்லை சார், அவங்க பாஸையும் ஜெயிலுக்கே அனுப்பிட்டா. அந்த பாஸ் யாரு? அவங்க ஒரு பொம்பளை, ரமாபாய், சாராய வியாபாரத்துடைய ராணி. நான் உள்ள இருக்கிற வரைக்கும் சந்தோஷமா இருந்துக்க. நான் வெளியே வந்த அடுத்த நிமிஷமே உன்னை மேல அனுப்பிடுவேன். அப்புறம் மேகாவுக்கு பங்கஜுங்கிற ஒரு பையனோட விரோதம் இருந்தது. அவன் எல்லா பொண்ணுங்களையும் கிண்டல் பண்ணுவான். அதை காரணமா வச்சு 2 பேரும் அப்பப்போ சண்டை போட்டுக்கிட்டாங்க. நீ போ ஷீத்தல். ஹே பங்கஜ், வரப்போற பொண்ணுங்களை தொல்லை பண்றத நிறுத்து. இல்ல இந்த ஏரியால மட்டும் இல்ல, இந்த ஊர்லயும் இருக்க முடியாது. நீ ஒரு ரெஸ்லர், அதுக்காக பையன் மாதிரிலாம் நடந்துக்காத. நான் ஒன்னும் சீண்டலையே. நீ ஆம்பளையா இருந்தா என்ன சீண்டி பாரு. நாங்க பொண்ணுங்களை தான் சீண்டுவோம். ஆமா சார், சண்டை போட்டுக்கிட்டே இருப்பா. ஆனா நானும் ஏதாவது சொல்லுவேன். இறக்கம் இல்லாம ஏன் கொன்ன? சார், மேகா சாகிறதுக்கு 3 நாள் முன்னாடி தான் நான் என்னோட சித்தி வீட்டுக்கு போயிருந்தேன் சார். பக்கத்து ஊர்ல. அவ கொலைக்கும் எனக்கும் என்ன சம்பந்தமும் இல்லை சார். எதுக்காக என்ன கால் பண்ணி வர சொன்னேன்? இந்த வீடியோ காட்டுறதுக்காக தான் வர சொன்னியா? ஆனா மேடம், இவன் தான் குழந்தையோட அப்பான்னு சொல்றான். சரி இருக்கலாம், ஆனா குழந்தை பயந்த மாதிரி தெரியல. 2 பேரோட முகத்தையும் பாருங்க, முகமும் மேட்ச் ஆகல, எதுவும் மேட்ச் ஆகல. அவன் அந்த குழந்தைய கடத்திக்கிட்டு வந்திருக்கான். நாளைக்கு அந்த குழந்தையோட பாடி பார்ட்ஸ் எல்லாத்தையும் வித்துருவான். நீ படுமா. சபாஷ். நாளைக்கு நம்ம 2 பேரும் சேர்ந்து நல்ல நல்ல இடங்களெல்லாம் போய் சுத்தி பார்க்கலாம். அப்பா, நம்ம பாட்டி வீட்டுக்கு எப்போ போறோம்? இங்க பாருமா, நாளைக்கு ஒரு ஆள்கிட்ட இருந்து நமக்கு பணம் வரணும். சாயந்தரம் லக்னோ போகலாம். அங்க போனதும் என்னோட குட்டி அவங்க பாட்டிய பாப்பா. இப்ப ரொம்ப லேட் ஆகுது, தூங்கு. சபாஷ், கண்ணை முடிக்குமா? சார், பாரத்தானா ஜில்லாவில் 3 வருஷத்துல 3 கேஸ் நடந்திருக்கு. 2 ஃபீமேல் விக்டிம், ஒரு மேல் விக்டிம். மேல் விக்டிம் கான்பூர்ல ஒரு டாக்டர், அவரோட பிரைவேட் பட்டை கொடூரமா வெட்டி எடுத்திருக்கா. அவ புருஷனுக்கு கிட்னி கொடுக்கறதா இருந்தா. கொலைகாரனை பத்தி தெரிஞ்சுதா? இல்ல சார், நான் இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர் கிட்ட பேசினேன். மேகா கேஸ் மாதிரியே கத்தியால குத்தி இருக்காங்க. அப்ப அந்த 3வது மர்டர்? அவ குழந்தை சார், 10 வயசுதான். அவ பேரு மஞ்சரி. தலையில இருந்து இடுப்பு வரைக்கும் வெட்டப்பட்டிருந்தா. சார், போஸ்ட்மார்ட்டம்ல பிரெயின் மிஸ்ஸிங்னு வந்திருக்கு. பிரெயின்? ஆமா சார், சுலிகன் கிராமத்து கேஸ். 3 வருஷத்துக்கு முன்னாடி ஆர்கன் டிராபிகிங்னு கூட நினைச்சாங்க. குற்றவாளி மாட்டிக்கிட்டான். அவன் வயசு 26, பேரு கமல். அவனே கன்ஃபெஷன்ல சொல்லிட்டான், அந்த பொண்ணு அவனை கிண்டல் பண்ணாலாம், அதனால இவன் கோச்சிக்கிட்டு கொன்னுட்டான். சுலேகஞ்ச். சரி, ஒன்று பண்ண. மஞ்சரி கேஸோட ஃபுல் டீட்டெயில்ஸை எடு. இந்த கேஸோட இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் கிட்ட போய் கமல் எங்க இருக்கான்னு விசாரி. ரித்திகா தான். ரித்திகா, சொல்லு. சார், சீக்கிரமா நீங்க இங்க வரணும் சார். மேகா கேஸ் விஷயமா நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். லொகேஷனை சென்ட் பண்ணு, நான் வந்துடுறேன். நான் லொகேஷன் இப்பவே அனுப்பி வைக்கிறேன் சார். வர்மா, கிளம்பு. இங்க பாரு, என்ன விட்டுடு. நான் சொல்றத கேளு. என்ன விட்டுடுன்னு சொல்றேன்ல, என்ன விட்டுடு. இந்த லொகேஷனை தான் அனுப்பியிருந்தா. ஆனா எங்கேயுமே அவளை காணோம். கால் பண்ணி பார்க்குறேன். ரிங் ஆகுது. சார், சத்தம் இங்கிருந்தா இங்கே வருது. வா வர்மா, அங்க போய் பார்ப்போம். வர்மா, அங்க செக் பண்ணு. சார், தீனானா சௌத்ரி, இன்னைக்கு ஆஃபீஸ்க்கு எத்தனை மணிக்கு வந்தீங்க? ஏன், உங்களுக்கு என்ன பண்ணணும்? ரித்திகா கொலை செய்யப்பட்டிருக்கா. மேகாவோட மர்டர் கேஸ்ல உங்களுக்கு எதிராக அவ தான் போராடிட்டு இருந்தா. என்கொயரி பண்ணணும்னா அதுக்குன்னு சட்டங்கள் இருக்கு. வாரண்ட் இருக்கா? வாரண்டோட வா, ஆதாரத்தை கொண்டு வா, அப்புறம் உட்காந்து பேசலாம். அப்புறம் இன்னொன்று, அதிகமாக உணர்ச்சி வசப்படாத. உன்ன மாதிரி ஆஃபீஸருக்கு நேர்மையெல்லாம் செட் ஆகாது. ஏசிசி சர்மா, நீங்க யார் அனுப்பி வச்சீங்க? ஒரு தொல்லை போச்சுன்னா இன்னொரு தொல்லை வந்து நிக்குது. இந்த ஆபீசர் தலைவலியா மாறிடக்கூடாது.
சின்னா, உனக்கு என்ன மூளை குழம்பி போச்சா? ஆதாரம் இல்லாம வாரண்ட் இல்லாம எப்படி என்கொயரியை நடத்த முடியும்? சார், அந்த தலைவரோட கஸ்டடிக்கு ஒரு பெர்மிஷனை மட்டும் கொடுங்க சார். அப்புறம் எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் சார். முட்டாள்தனமா பேசாத சின்னா. அந்த லிக்கர் டான் ரமாபாய் என்னாச்சு? சார், கொலை பண்ணிருக்கிற முறையை பார்த்தாலே தெரியுது சார். அது கண்டிப்பா ப்ரொஃபஷனல் கில்லர் தான். அதோட இவங்களை ஹையர் பண்ணணும்னா பணமும் பதவியும் தான் சார் தேவையா இருக்கு. அப்புறம் ரமாபாய், அவளால கூட கில்லரை ஹையர் பண்ண முடியும். அவ ஓப்பனாவே ரித்திகாவை மிரட்டினாலே. நான் உள்ள இருக்கிற வரைக்கும் சந்தோஷமா இருந்துக்க. நான் வெளியே வந்த அடுத்த நிமிஷமே உன்னை மேல அனுப்பிடுவேன். தலைவருக்கு நம்ம ஸ்பெஷல் சரக்க அனுப்பி வச்சிரு. இன்னைக்கு ராத்திரி அவர் கொண்டாடியே ஆகணும். 2 பேரோட கால்ல இருக்கிற முள்ளையும் எடுத்துட்டாங்க. ரமாபாய் உங்களை சந்திக்க யாரோ வந்திருக்காங்க. சரி, வரேன். சார், ஜெயிலோட 4 செவுத்தை தாண்டி எங்கேயுமே போக முடியல. ஆனா நான் கொலை பண்ணதா சொல்றீங்க. நான் எப்படி பண்ணிருக்க முடியும்? கணேஷ் எங்க இருக்கான்? எந்த கணேஷ்? என்கிட்ட போய் சொல்லாத. கணேஷ் அவன் கூட தானே இருந்த. சார், பவரும் பணமும் கையில இருக்கும்போது அந்த மாதிரி 1000 கணேஷ் பின்னாடி சுத்திக்கிட்டு இருந்தாங்க. எப்ப நான் ஜெயிலுக்கு போனேனோ எந்த கணேஷும் வந்து என்ன பார்க்கல. சார் சார் கணேஷை பத்தி எதுவுமே தெரிய வரல. மஞ்சரி கேஸ்ல அரெஸ்ட் ஆன கமல் கடந்த 6 மாசமா பெயிலுக்கு அப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கான். வர்மா, நம்ம ஆளுங்களெல்லாம் ஆக்டிவா இருக்க சொல்ல. எனக்கு கணேஷ், கமல் 2 பேரும் தேவை. சார், ரித்திகாவோட கால் டீடைல்ஸ். மர்டர் நடந்த ஒரு நாளைக்கு முன்னாடி சூலிஹெஜ்ஜுக்கு போயிருக்கா. சுலிகஞ்ச்? மஞ்சரியும் கமலும் அந்த ஊரை சேர்ந்தவங்க தான். ரித்திகாக்கு சுலிகஞ்ச் கூட என்ன கனெக்ஷன்? அவன் தான் என் பொண்ண கொண்டுட்டான். அவன் சோர்ணம் சாப்பிட்டுதான் இவன் ரத்தம் வாந்தி எடுத்திருக்கா. அவனை விட்டுடாதீங்க, என் குழந்தை. சார், மேகாவோட கால் ரிப்போர்ட். எல்லாத்தோட டீட்டெயில்ஸையும் எடு. முதல்ல இந்த எல்லோ கலர்ல இருக்கிற நம்பர் எடு. 2 நாளைக்கு ஒரு வாட்டி இவன் ஃபோன் பண்ணியிருக்கான். அடிக்கடி மேகாக்கு ஃபோன் பண்ணில்ல, ஏன்? ஃப்ரெண்ட்ஷிப். வெறும் ஃப்ரெண்ட்ஷிப்பா இல்ல அதையும் தாண்டியா? ராஜேஷ், நீ என்னோட ஃப்ரெண்டு. என்னால கல்யாணம்லாம் பண்ணிக்க முடியாது. ஏன்? என்கிட்ட என்ன குறை இருக்கு? உன்னை சந்தோஷமா வச்சுக்கிறேன். என்கிட்ட இருக்கிற நிலத்தெல்லாம் வித்து உனக்கு மைதானமே கட்டித்தரேன். அதுல பெண்களுக்கு ட்ரைனிங் கொடு. நான் கூட இருந்து கணக்கு வழக்கெல்லாம் பாத்துக்கிறேன். அரஞ்சனா காது செவந்துரும். வாய்க்கு வந்ததெல்லாம் வளராத. ஸ்டேட் சாம்பியன்ஷிப் ஜெயிக்கிறது தான் என்னோட ஏமே. உன் மேலாம் இன்ட்ரெஸ்ட் கிடையாது. அதோட இந்த கேவலமான பிளானை வேற எங்கேயாவது போய் சொல்லு. இங்க இருந்து போ. அவ கனவுகள் பெருசா இருந்தது. அதுல நீ இருக்கவே இல்ல. ஏன் சும்மா ஃபோன் பண்ணி எனக்கு தலைவலி கொடுத்துக்கிட்டு இருக்க? நான் என்னதான் செய்ய? போனை எடுக்கவே மாட்டேங்கிறீங்க. ஒருவேளை என்னையும் மேகாவை கொன்ன மாதிரி கொல்ற ஐடியா இருக்கா? மேகாவை நான் தான் கொலை பண்ணேன்னு உனக்கு யார் சொன்னது? நீ கூட கொலை பண்ணியிருக்கலாம். வைத்தியரே, சித்தி உங்களை பத்தி சொல்லியிருந்தாங்க. பாருங்களேன், இந்த பிம்பிள்ஸ் பெரிய தலைவலியா இருக்கு. இதால ரொம்ப அசிங்கமா இருக்கேன். நீங்க சீக்கிரமா இதுக்கு ஒரு வைத்தியம் பண்ணுங்களேன். இது ஒரு சூரணம் தரேன். நீ அதை பால்ல கலந்து குடிச்சிரு. தேங்க்யூ வைத்தியரே. சார் சார், ரித்திகாவோட ஃபோன் அன்லாக் ஆயிருக்கு. மர்டருக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி அவ ஃபோனுக்கு ஒரு வீடியோ வந்திருக்கு. சரி, இந்த வீடியோக்கும் ரித்திகாவோட மர்டருக்கும் என்ன கனெக்ஷன்? 2 பேரோட முகத்தையும் நல்லா பாருங்க. முகமும் மேட்ச் ஆகல, எதுவும் மேட்ச் ஆகல. ரித்திகா இந்த ஆளை பத்தி தான் என்கொயரி பண்றதுக்கு இருந்தா. அதுக்குள்ள அவ கொல்லப்பட்டுட்டா. இந்த குழந்தையும் இந்த ஆளு எங்க இருக்காங்கன்னு போய் கண்டுபிடி. இதோ நான் வந்துட்டேன். இல்ல இல்ல இல்ல, சோனுக்கு உடம்பு சரியில்லை. அப்பா, நான் அப்புறமா பேசுறேன். சொல்லுமா. சொல்லு. எனக்கு பசிக்குது. குழந்தைக்கு பசிக்குதா? சரி சரி, என்ன வேணும்? என்ன சாப்பிட்றீங்க? சமோசா? சரிப்பா. இதோ இப்ப போய் சமோசா வாங்கிட்டு வரேன், நல்லா சூடா.
சார் இந்த கேஸ் எனக்கு புரியவே இல்லை. மேகாவும் ரித்திகாவும் ஒரே மாதிரி கொல்லப்பட்டிருக்காங்க. ஆனா மேகாவை ரேப் பண்ணல. சோ மோட்டிவ் சேம் இல்ல. ஜெய்ஹிந்த் சார். ஓகே சார். வர்மா வா போலாம் வா. வர்மா இன்னொரு பொண்ணோட பாடி கிடைச்சிருக்கு. சிமிலர் பேட்டர்ன். கிளாஸ் நம்பர் ஏதோ வைத்தியன் போட்டிருந்துச்சு. நீங்கள் அழைத்த நம்பர் தற்போது சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டுள்ளது. இந்த வைத்தியர் யாருன்னு பாரு. நம்பர் சர்வைலன்ஸ்ல போடு. சார் கீத்துவோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்திருக்கு. இவளையும் ரேப் பண்ணிருக்காங்க. ஆர்கன்ஸ், வோக்கல் கார்டும் லங்ஸும் மிஸ்ஸிங். சார் விக்டிம்ஸ் ஆர்கன்ஸை எடுக்கிறானா அப்போ அதை டிரான்ஸ்போர்ட் பண்றதுக்கு எதையாவது தேடுவான்ல. மேகாவோடையும் கீத்தோடையும் மர்டர் ஸ்பாட்ல கொஞ்சம் தெர்மோகால் பீசஸ் கிடைச்சிருக்கு. கீத்தோட மர்டர் ஸ்பாட்ல தெர்மோகால் பீசஸோட தரையும் கிட்டத்தட்ட ஈரமா இருந்திருக்கு. ஐஸ் பாக்ஸா தெர்மோகாலை கூட யூஸ் பண்ணிருக்கலாம். எஸ் சார். சரி ஒண்ணு பண்ணு. மேகா கீத் இவங்க 2 பேர் ஊர் பக்கத்துலயுமே மர்டருக்கு முன்னாடி ஐஸ் பாக்ஸை யார் வாங்கியிருக்காங்கன்னு பாரு. மக்கள் அவங்களுடைய பொறுமையை இழந்துட்டாங்க. மக்களுடைய பாதுகாப்பை பத்தி அதிகமா பேசக்கூடிய ஒரு ஸ்டேட்குள்ளேயே பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல. ஒவ்வொரு பெண்களா இறக்கும் போது அந்த ஸ்டேட்டே ஆடி போயிடுச்சு. 4 மாசம் கடந்துருச்சு. ஆனா போலீஸ் கையில எந்த ஆதாரமும் கிடைக்கல. அதுக்கப்புறம் ஒரு செய்தி வந்தது. கணேஷ் ரமாபாயோட ரைட் ஹேண்ட் மாட்டிக்கிட்டான். ரித்திகா வேண்டா கொலை பண்ண. யார் ரித்திகா? அவளால தான் உனக்கு இப்படி ஆச்சு. அந்த ரமாபாய் இப்ப ஜெயில, உன் பிசினஸ் அவுட். மேகாவி கீதையும் ஏன் சாகடிச்ச? ஆர்கன்ஸ் விக்கிறதுக்கா? நான் யாரையும் கொலை பண்ணல. யாருக்கும் ஆர்கன்ஸும் வைக்கல. புரியுதுல்ல? இவ டிஎன்ஏ சாம்பிள் எடுத்து ஃபாரன்சிக் அனுப்புங்க. ரித்திகா பாடியில கிடைச்ச சீமன்ஸோட மேட்ச் பண்ணுங்க. இவளுக்கு என்ன நோய்னு நான் தான் கண்டுபிடிச்சேன். அற்புதமான சூரணத்தை கொடுத்தேன் சார். ஏன் கொலை பண்ண? நான் வைத்தியன். மனுஷனுக்கோ யமனுக்கோ நடுவில் நிற்பேன் சார். மக்கள் நல்லா இருக்கணும்னா காட்டில் போய் அலைவேன் சார். நான் எல்லா விதமான சூரணத்தையும் நான் தயார் பண்ணியாச்சு சார். அப்ப எதுக்குடா கத்தி வச்சிருக்க? சார் அதுதான் என்னோட வெற்றியின் ரகசியம் சார். இதை வச்சுதான் கிடைக்கிற மூலிகையெல்லாம் குட்டி குட்டியா வெட்டுவேன் சார். சார் உட்கார். சார் வைத்தியர் வீட்டில் இந்த நியூஸ் பேப்பர் இருந்தது. இதுல மேகாவை பத்தி எழுதியிருக்கு. இதை 2த்தையும் நான் எடுத்தேன். ரித்திகா நியூஸ், கீத் நியூஸ். 3 விக்டிமோட அச்சீவ்மெண்ட்டும் இந்த நியூஸ்ல எழுதியிருக்கு. இதோட சர்க்குலேஷன்லாம் எங்க இருக்கு? கான்பூர்ல ஹெட் ஆஃபீஸ் இருக்கு. அதுக்கு பக்கத்துல லக்னோ, ரேபரேலின்னு சின்ன சின்ன டவுன்ஸ் இருக்கு. அங்க இது சர்க்குலேட் ஆகுது. ஏரியா பெருசு. ஆனா நம்ம கில்லர் இங்கே தான் ஒளிஞ்சிருக்கணும். ஏரியாவோட டிஸ்ட்ரிபியூட்டர் கிட்ட எல்லாம் பேசு. சார் வருண் சேனா ஃபைல் வந்தாச்சு. இதுல அதிர்ச்சி ஊட்டுற ஒரு விஷயம் ஒன்று இருக்கு. சார் ரித்திகாவோட மொபைல்ல ஒரு வீடியோ பார்த்தோம்ல, அந்த வீடியோல கூட ஒரு குழந்தை இருந்தது. அது வருண் சேனாவோட குழந்தை. பேரு சோனி. இந்த மோதிரத்துக்காக ஒரு விரலையே வெட்டியிருப்பியே. சார் யாரை தேடிக்கிட்டு இருக்கீங்களோ இப்போதான் அவன் சரக்கு வாங்கிட்டு போயிருக்கான். 4 மாசமா நீங்க என்கொயரி பண்ணிட்டு இருக்கீங்க. என் பொண்ணை கொலை பண்ணிருக்காங்க. ஆனா உங்களால அந்த தலைவரை அரெஸ்ட் பண்ண முடியல. தரம் சார், நிலைமையை புரிஞ்சுக்க கொஞ்சம் முயற்சி பண்ணுங்க. அவனுக்கு எதிராக எந்த ஒரு ஆதாரமும் என்கிட்ட இல்ல. என் பொண்ணு யாருக்கு அநியாயம் நடந்தாலும் பொறுத்துக்க மாட்டான். ஆனா அவளுக்கு ஒரு அநியாயம் நடந்திருக்கு. ஆனா இந்த சமுதாயம் கண்ணை மூடிட்டு வேடிக்கை பார்க்குது. இதை வச்சுக்கோங்க. இது என் பொண்ணு நேர்மையா போட்டி ஜெயிச்சது. இதை பார்த்தாவது ஏதாவது ஆக்ஷன் எடுக்க முயற்சி பண்ணுங்க. நீங்க உங்க நேர்மையை காட்டுங்க. என் பொண்ணை கொலை பண்ணவனை விட்டு வைக்காதீங்க.
சார் அந்த கணேசனும் மாட்டிக்கிட்டான் சார். உங்களுக்கு எதிராக வாயை திறந்துட்டான்னா முதல்ல நீ உன் வாயை மூடு. கணேஷ் புத்திசாலி, உன்ன மாதிரி இல்ல. வாய் இருக்குன்னு கண்ட இடத்துல நீ கண்டதை பேசிக்கிட்டு இருப்ப. இங்க இருந்து போடா. பணத்துக்கு தான், ஆனா பணம் எனக்கு கிடைக்கலையே. யார் பணம் கொடுத்தாங்க? பாபு. பாபு இந்த விஷயத்தை ஏன்டா போலீஸ் கிட்ட சொல்லல? துணி கிடைக்கும்ல. பேரு சொல்லலன்னா உனக்கு துணி கிடைக்குமா? யார் கொடுக்குறாங்க சொல்றா? யாரா கொடுக்குறாங்க? பாபுவும் பன்சியும். யாரா அந்த பாபு பன்சி? சொல்லு. யாருங்க? எங்க இருக்காங்க? சொல்லு. கமல், நான் ஆஃபீஸ்க்கு வரதுக்கு கொஞ்ச நாள் ஆகும், சரியா? நான் ஃபோனை வைக்கிறேன். சார் ரித்திகாவோட பாடியில கிடைச்சிருக்க சீமன் கணேஷ் டிஎன்ஏவோட மேட்ச் ஆகுது. ஆனா மத்த மர்டர்ஸோட கணேஷ்க்கு தொடர்பு இருக்குன்னு நிரூபிக்க முடியல. கமல் வாயை திறந்தானா? 2 பேரை சொல்லியிருக்கான். பாபு பன்சி மஞ்சரி அடிக்கிறதுக்காக பணம் கொடுத்தாங்களா? பாபுவும் பன்சி. டாக்டர் வருண் சேனாவோட ஃபைல்ல பேஷண்டோட லிஸ்ட் இருந்துச்சு. அதுல பன்சின்னு ஒரு பேரை நான் படித்தேன். ஆனா இந்த பாபு அவன் இது வரைக்கும் நம்மளோட இன்வெஸ்டிகேஷன் லிஸ்ட்ல கூட வரல. ஹலோ சார், ஐ எம் டாக்டர் ஆஷிஷ் குமார். நான் ஒரு வெட்டினரி டாக்டர். உட்காருங்க. அப்போல்லாம் ஸ்ட்ரீட் டாக்ஸோட பாய்சனிங் கேசஸ் அதிகமாக வந்துகிட்டு இருந்துச்சு. அது சரி டாக்டர் சார், இதெல்லாம் எதுக்கு எங்க கிட்ட சொல்றீங்க? ஏன்னா சார், திருநாய்களோட வயிற்றுல இருந்து ஹியூமன் ஆர்கன்ஸ் கிடைச்சது. என்ன ஹியூமன் ஆர்கன்ஸா? அதோட சாம்பிள்ஸ்ல பவர் ட்ரேசஸ் கிடைச்சது. அதால ஒண்ணு நாய்ங்களுக்கு உடம்பு சரியில்லாம போகும், இல்ல ஒரேடியா இறந்து போகும். அதோட இந்த டாக்ஸ் எந்த முனிசிபாலிட்டி ஏரியால இருந்து வந்திருக்கு? சார், கடந்த 3 மாசமா கான்பூர் முனிசிபாலிட்டி பூனம் நகர்ல இருந்து நாய்களை கொண்டு வராங்க. அதுங்கள்ல பவர் ட்ரேசஸ் இருந்தது. 3 வருஷத்துக்கு முன்னாடி சுல்லிகஞ்ச் கிராமத்துல இருந்து கூட 2 தெருநாய்களை கொண்டு வந்தாங்க. அந்த நாய்கள்ல கூட அதே ட்ரேசஸ் கிடைச்சது சார். நியூஸ் பேப்பர்ல நான் அந்த மர்டர் பத்தி படிச்சேன். அதான் சார் உங்களை மீட் பண்ணலான்னு வந்தேன். தேங்க்யூ டாக்டர். போலீஸ் கைக்கு நிறைய ஆதாரங்கள், பல நியூஸ் எல்லாம் கிடைச்சது. இந்த சக்கர வியூகத்தை அமைச்சது ஒரே ஒரு குற்றவாளி தானா, இல்லனா போலீஸ் வெவ்வேறு குற்றவாளிகளை தேடி குழம்பி போறாங்களா? ஏய் எந்திரின்றல்ல, எந்திரா சொல்றல்ல. ஏ மகாராஜா, உனக்கு என்ன எல்லாத்தையும் தனியா சொல்லணுமா? சார், நான் உண்மையை தான் சொல்றேன். நான் யாரையும் கொலை பண்ணல சார். சாப்பாடு ரெடியா இருக்கு சார். நான் உண்மையை தான் சொல்றேன். சோனு எங்கன்னு எனக்கு தெரியாது. போரு, என்கிட்ட கதை விடாத. ஒழுங்கா உண்மையை சொல்லு. சோனுவை கொன்னுட்டியா? நான் சோனுவை கொலை பண்ணல. நான் சமோசா வாங்க போயிருந்தேன். வந்து பார்க்கும்போது அவ வீட்டில் இல்லை. நான் தேடி பார்த்தேன், எங்கேயுமே கிடைக்கல சார். என்னால் போலீஸ்கிட்டையும் போக முடியாது, ஏன்னா என்னை யாரும் நம்ப மாட்டாங்க. சோனு கிடைக்கிற வரைக்கும் நீ இங்கே தான் இருந்தாகணும். சோனுவோட பாட்டி அட்ரஸ் கூட. இங்க கணேஷ் போலீஸ்க்கு அப்ரூவரா மாறுறதுக்கு தயாராயிட்டான். ரித்திகா கொலையாக போற விஷயம் முதலையே இவருக்கு தெரிஞ்சிருந்தது. ஆனா இந்த டிப் போலீஸ்க்கு கை கொடுக்கல. ஏன்னா இது ரித்திகா அப்புறம் நேஹாவோட கொலைகேஸோட டைரக்டா லிங்கே ஆகல. இந்த சாதாரண டிப் கோர்ட்டுக்கு போனா அங்க அது ஜெயிக்காது. இவ்ளோ கைக்கு வந்ததுக்கு அப்புறம் கூட போலீஸால தீனாநாத்தை நெருங்கவே முடியல. சார், இந்த ட்ரை ஐஸ் ஐஸ் பாக்ஸை வாங்குறவங்களோட தனி லிஸ்ட். ஆனா மஞ்சள் குங்குமம் வாங்குறவனை பத்தின தகவல் தான் தெரியல. அண்ட் சார், இந்த 5 பேர் எப்படின்னா டெய்லி பேப்பரும் வாங்குறாங்க. அண்ட் சார், இதுல ஒரு பேர் மட்டும் காமனா இருக்கு. இங்க பாருங்க, பூனம் நகர்ல இருக்கான். இப்பதான் கான்பூர் முனிசிபாலிட்டி நாய்களை கலெக்ட் பண்ணாங்க. இந்த ஆளு 3 வருஷத்துக்கு முன்னாடி சுலிகஞ்சில தான் இருந்தான். இந்த பவுடரை மஞ்சள் குங்குமம் தயாரிக்க யூஸ் பண்ணுவாங்க. வருமா, வா போலாம். சார், போலீஸ் தன்னுடைய விசாரணைய மும்முரமா தொடங்க ஆரம்பிச்சிட்டாங்க. சில விஷயங்கள் காமனா கிடைச்சது. இதுவும் அவங்க குருட்டுத்தனமா போறாங்களா, இல்ல பயங்கரமான கதைக்கு ஒரு முற்றுப்புள்ளியா?
மஞ்சரி எதுக்காக கொலை பண்ணீங்க? அவளுக்கு வெறும் 11 வயசு தானே. நாங்கள் அவளை செலக்ட் பண்ணோம். அதுக்கு காரணம் இருந்தது. சில பேரோட மூளை, மனசு, சில பேரோட குரல் நல்லா இருக்கும். செலக்ட் பண்ணீங்கன்னா? செய்தித்தாளை படிச்சு. ஆனால் ஆரம்பம் நாங்கள் பண்ணலை. முதல்ல நாங்கள் கமலை செய்ய வச்சோம், பணத்துடைய ஆசையை காட்டி. கமல் மாட்டிக்கிட்டதும் எங்களுடைய வேலை அறகுறையாக நின்னுது. அதனால நானே ஆயுதத்தை எடுத்துட்டேன். பத்திரிகையை பார்த்து புத்திசாலி பெண்களை செலக்ட் பண்ணுவோம். ஆர்கன்ஸ் எடுத்து என்ன பண்ணுவீங்க? பணத்துக்காக வித்துட்டீங்களா? நாங்கள் ஒரு குழந்தைக்காக ஏங்கிட்டு இருந்தோம். பல டாக்டர்கிட்ட போனோம். பார்வதி ரொம்ப வீக்காக இருக்காங்கன்னு அவங்க சொன்னாங்க. அதனால அவள் வயிற்றுல குழந்தை தங்கலையா. அதுக்கப்புறம் கான்பூரில் ஒரு பெரிய டாக்டரை பார்த்தோம். அதாவது சோனு தன்னுடைய வேலைக்காரன் சம்பு கூட ஓடி போனதா எங்களுக்கு தகவல் கிடைச்சது. போலீஸ் சம்புவை சந்தேகிச்சாங்க. அதனால நான் சம்புவை தேடினேன். சம்புக்கு ஃபோன் பண்ணி வருண் சாரோட பணத்தை திருப்பி கொடுக்கறதா சொன்னேன். அவன் தன்னுடைய அட்ரஸை கொடுத்துட்டான். நானும் அங்கே போய் சேர்ந்தேன். அந்த குழந்தைய கொன்னுட்டேன். ஆர்கன்ஸை எடுத்து என்ன பண்ணுவீங்க? டாக்டர்ஸ்க்கு பல பேருக்கு காட்டணும், ஆனால் அது பிரயோஜனமே இல்லை. அப்போ ஒரு பாபா ஒரு புத்தகத்தை கொடுத்தாரு. அதில் எழுதப்பட்டிருந்தது, குழந்தை பிறக்கிற அம்மாவுக்கு நல்ல குழந்தைகளோட பாடி பார்ட்ஸை சாப்பிட கொடுத்தா அவங்க உடம்பு நல்லா இருக்குமா. மொத்தத்தையும் சாப்பிடு பார்வதி. வெளியில தூக்கி போட்டா நாய்கள் தான் சாகுது. மனுஷ தன்மைங்கிறது கொஞ்சம் கூட உனக்கெல்லாம் இல்லையா? அதனாலதான் கடவுள் உனக்கு குழந்தைய கொடுக்கல. உண்மை எப்போ வெளிச்சத்துக்கு வந்ததோ மக்கள் அதிர்ச்சி அடைஞ்சாங்க. தன்னுடைய குழந்தைங்க எந்த மிருகம் கிட்ட மாட்டிக்கிட்டு இருந்துச்சுன்னு தெரியும் போது அதிர்ச்சி அடைஞ்சாங்க. யாரோ ஒருத்தருடைய கனவு, பல பெண்கள் அப்புறம் அவங்க குடும்பத்தாரோட கனவை மொத்தமா அது அழிச்சிருக்கு. ஒருத்தருடைய வேதனை பல விஷயங்களை அழிச்சிருச்சு. குழந்தை வாரிசே இல்லாத அந்த குடும்பம் பலரோட வாழ்க்கைய அழிச்சது. குழந்தை வேணுன்ற ஆசை பல அம்மா அப்பா கிட்ட இருந்து அவங்க குழந்தைய பறிச்சுது. மேகா பல பேருக்கு ஐடியலா இருந்தா. அவ வாழ்க்கையில ஏற்றம் இறக்கம் இருந்தது. ஒரு ஸ்ட்ராங் பொலிட்டீஷியன் அவ கூட விளையாடி இருந்தான். அவனுடைய புகழ் எல்லாரையுமே பயமுறுத்தி இருந்தது. ஆனா நேஹா ஒரு நாள் கூட தோல்வியை ஏத்துக்கல. அவ உச்சத்தை தொட்டுக்கிட்டே இருந்தா. ஆனா அவளுடைய அழிவு ஒரு கோழையன் கையால தான் நடந்தது. நம்ம சொசைட்டில இந்த மாதிரி ஆட்கள் இருக்காங்க. அவங்களுக்கு இந்த மந்திரம், தந்திரம், தாந்திரீகம் இது எல்லாத்து மேலயும் நம்பிக்கை இருக்கு. வம்சி அந்த பாபாவுக்கு புத்தகம் கொடுக்காம இருந்தா, அதோட அவன் பாபாவோட பேச்சுல நம்பிக்கை வைக்காம இருந்திருந்தா இவ்ளோ விஷயங்கள் நடந்திருக்காது. வம்சி எந்த வழிய தேர்ந்தெடுத்தானோ அவனோட அவன் மனைவி துணையா நின்னா. 2 பேர்ல யாராவது ஒருத்தருக்காவது செய்யறது தப்புன்னு தெரிஞ்சிருந்தா ஒருவேளை இந்த தப்பு நடந்திருக்காது. ஒருத்தருடைய மூட நம்பிக்கையை நம்பி நம்ம எந்த ஒரு ஸ்டெப்பும் எடுக்க கூடாது. எல்லார்கிட்டயுமே ஒரு புரிதல் உண்டு. அத புரிஞ்சுக்கிட்டா உங்களை அது மனுஷனா வாழ வைக்கும். ஓகே, நான் திவ்யாங்கா திரிபாட்டி தஹியா உங்ககிட்ட இருந்து விடை பெறேன். நாளை சந்திக்கலாம் ஒரு புது கேஸோட. அது வரைக்கும் பாருங்க கிரைம் பேட்ரோல், விமென் அகெயின்ஸ்ட் கிரைம். ஒரு பெண்ணை தாக்கினால் பல பெண்கள் எழுவார்கள். ஜெய் ஹிந்த்.